ஒரு சிம்பிள் ஓபிஜி ஸ்கேன் எடுக்கிறதால எதிர்காலத்தில் வரக்கூடிய கேன்சரை தடுக்கலாம் தெரியுமா? இந்த ஓபிஜி ஸ்கேன்ன்றது ஒரு சிம்பிள் ஸ்கேன். மேல்தாடை கீழ்த்தாடை எலும்போடு சேர்த்து பற்களையும் சேர்த்து எடுக்கிறது அந்த ஓபிஜி ஸ்கேன்ன்றது. இந்த ஸ்கேனை நீங்க எடுத்து பார்க்கறதால அந்த தாடையிலேயோ இல்லாட்டி பற்களுக்கு இடையில வர சில லீஷன்ஸ் சொல்லுவோம். அதாவது எக்ஸ்ட்ரா வளர்ற சில பற்களை பார்க்கலாம், சில கட்டியல் வளரும், சில இதில் ஒரு தண்ணி கட்டி வளரும், சில கேன்சர் வளரும். இதெல்லாம் ஆரம்பத்திலே கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆரம்பத்தில் ஒரு சின்ன லெவலில் இருக்க ஒரு கண்டுபிடிக்கிறதால அது ஆரம்பத்திலே நீங்க அதை ட்ரீட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ட்ரீட் பண்றதால அதால் வரக்கூடிய கேன்சரை தடுத்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லை, நீங்க இந்த விஷயத்தை லேட்டா நீங்க கொண்டு வரதால இதால வரப்போற கஷ்டங்கள் கூட, செலவு கூட, நீங்க படப்போற அவஸ்தையும் கூட, அடுத்த முகத்தில் சில பெர்மனண்டான சில மாற்றங்கள் வந்துடும் சர்ஜரி செய்யறதால. ஆகவே நீங்க ஆரம்பத்தில் சும்மாவே ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கறதால சின்ன சின்ன விஷயங்களை ஆரம்பத்திலே கண்டுபிடிக்கிறதால இதுல வரப்போற நிறைய விஷயங்களை தடுத்து கொள்ளக்கூடிய மாதிரி உங்களுக்கு இருக்கும். அடுத்தது இந்த ஓபிஜி ஸ்கேன் எடுத்துக்கிட்டீங்கன்னா மொத்த பிளக் மானத்திலேயும் மட்டும் இல்ல மானத்திலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஓபிஜி ஸ்கேன் டிசைன் ஸ்கேன்ஸில் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் டாக்டர்ஸ் இருப்பாங்க, நீ விற்பனை வந்து அவங்கள்ட்ட பேசி சும்மா நார்மல் ருட்டீன் செக்அப்னு சொல்லி இந்த எக்ஸ்ரே எடுக்கிறதால நிறைய விஷயத்தை ஆரம்பத்தில் கண்டுபிடிச்சு கொள்ளலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் எதிர்காலத்தில் பிரச்சனை வாழக்கூடிய மாதிரியும் இருக்கும். ஆகவே இதை நீங்கள் பொதுவாக எல்லாருக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுறதால இது எல்லாரும் தங்களை ஒரு தரம் செக் பண்ணி பார்த்து கொள்றதால அவங்களுக்கு இதில் வரக்கூடிய நிறைய பாதிப்புலேருந்து நீங்கள் அவங்கள காப்பாற்றி விடக்கூடிய மாதிரி இருக்கும்.